இன்னைக்கு டே 4 of 20 இன் லேர்னிங் லிங்க் லிஸ்ட். நம்ம லிங்க் லிஸ்ட் லிங்க் வந்து எப்படி ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல ஒரு புது நோட இன்செர்ட் பண்றது தான் பார்க்க போறோம். லிங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க அரே மாதிரி 0th இண்டெக்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. சும்மா ஜஸ்ட் நீங்க எப்படி 1 to 3 கவுண்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 நோடு இருக்கு. ஸோ அதனால 0th இண்டெக்ஸ் இன்செர்ட் பண்றது பாசிபிள்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. அப்போ 5th இண்டெக்ஸ் இன்செர்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் முடியும். ஏன்னா 4th நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5th இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 3rd பொசிஷன்ல ஒரு லிங்க் லிஸ்ட்டை இன்செர்ட் பண்ண போறோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபார் லூப் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி ஒன்று ஐட்ரேட் பண்ணிட்டே வரணும். இப்போ நெக்ஸ்ட் நீங்க ஐட்ரேட் பண்ணும்போது எப்போ நீங்க கொடுத்த நம்பரோட ஒரு நம்பர் கம்மியா பாக்குறீங்களோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இது எதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டோட நெக்ஸ்ட் தான் பாத்தீங்கன்னா தேர்டோட நெக்ஸ்ட் உங்களுக்கு 4th மாறிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ இந்த புது டேட்டாவை நீங்க 3rd பொசிஷன்ல போட போறீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இதோட நெக்ஸ்ட்ல நீங்க கரண்ட் நெக்ஸ்ட் லிங்க் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு ஒரிஜினல் லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த ஒரிஜினல் லிஸ்ட்ல உங்களுக்கு கரண்ட்ன்றத ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த கரண்டோட நெக்ஸ்ட்ல நியூ நெக்ஸ்ட் எடுத்து லிங்க் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட இன்சர்ட்டிங் பொசிஷன் ரெடி.